இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இன்றே வரை இந்த ஆண்டே இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தா 97 மீனவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் அங்கே இலங்கையிலே சிறையிலே அடைக்கப்பட்டு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 77 பேர், ஒரு நாளைக்கு 2 பேர் என்ற சதவிகிதத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கம்? ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பும் போது எந்த பதிலும் சொல்லப்படுவதில்லை, எந்த அக்கறையும் காட்டப்படுவது இல்லை. தொடர்ந்து நம்முடைய மீனவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, 2 நாட்டு மீனவர்களுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான். ஆனா எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க? எனக்கு தெரிந்து கிடையாது. மீனவர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை. அதிகாரிகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை 2022 மார்ச் மாதம் நடைபெற்றது. அதற்கு பிறகு நம்முடைய மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட போது நான், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், நம்முடைய மீனவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் எல்லோரும் டெல்லிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்த போது இதே கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தினோம். அவரும் இந்த கூட்டத்தை நடத்துவேன் என்று சொல்லி மறுபடியும் அதிகாரிகளுக்கு இடையான கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அதுவும் 2.5 வருஷம் தொடர்ந்து நாம் கோரிக்கைகள் வைத்த பிறகு அதிகாரிகளுக்கு இடையான கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறதே தவிர இதுவரைக்கும் மீனவர்களுக்கு இடையேயான அந்த கூட்டம் நடைபெறவே இல்லை. ஆனா தொடர்ந்து அவங்கள நம்ம முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் போது மீனவர்களுடைய பிரச்சனையை எழுப்ப தவறியதே இல்லை என்பதுதான் உண்மை. எத்தனை கடிதங்கள் ஒவ்வொரு முறை பிரதமர் இங்கு வரும் பொழுதும், பிரதமரை நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் டெல்லியிலே வந்து சந்திக்கும் போதும் தொடர்ந்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதுதான் நாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை. ஆனா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி இது ஏதோ தீர்க்கவே முடியாத பிரச்சனையை போல, நாம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் உலகத்துல சாத்தியமே இல்லாத 2 நாடுகள் இருந்தால் அது அந்த நாட்டுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி பேசி வருவதை பார்த்து வருகிறோம். அதில் மத்திய பாஜக அரசை அவர் கடுமையாக விமர்சனம் செய்து பேசி வருகிறார். மீனவர் கைது தொடர்பாக மத்திய அரசு என்ன செய்கிறது என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்து பேசி வருகிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.